அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல. இந்திய அதிகாரத்தை பறிப்போம், இதை கேள்வி கேட்டா தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு எதேச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக, உறுதியோடு சொல்றேன், பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க செயல் விரும்புகிறேன். மாநில அரசுகள் நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம்? எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமா இருந்தா அதை வரவேற்போமே, வரவேற்று மகிழ்ந்திருப்போமே, மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றி இருப்போமே. ஆனா தேசிய கல்விக் கொள்கை அப்படிப்பட்டதான். கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு. அதனாலதான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை நாம ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம். அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் தான் நாம எதிர்க்கிறோம். 3, 5 ஆகிய வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் நடத்துற மாதிரி. உங்க மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில் போய் விரும்பின பாடத்தில் உடனே சேர முடியாது. இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சு தான் எடுப்பாங்க. அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம். இப்படி சொல்றத போன்னு விரட்டத்துக்கு சமம். 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம்.